வணக்கம் குழந்தைகளா. இப்போ நம்ம பார்க்க போகிறது 2ஆம் வகுப்பு தமிழ் பாடம் 10ல் உள்ள ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடியை இயற்றியது ஔவையார் இல்லையா? ஔவையார் யாருக்காண்டி இந்த ஆத்திச்சூடியை எழுதியிருக்காங்க? குறிப்பாக உங்களுக்காக, அதாவது குழந்தைகளுக்காக. நீங்கள் வளரும்போதே நல்ல பழக்க வழக்கங்களோடு வளரணும், எந்த விஷயத்துலையும் தப்பாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டியே குழந்தைகளுக்காண்டி எழுதப்பட்ட நூல் தான் ஆத்திச்சூடி. முதல் ஆத்திச்சூடி நம்ம என்ன பார்த்தோம்னா, நன்மை கடைப்பிடி, நல்ல விஷயங்களை நாம் கடைப்பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இந்த பகுதியை நம்ம முதல்ல பார்த்துட்டோம். அடுத்ததாக உள்ள பகுதி நீர் விளையாடேல். அப்படின்னா நீரில் விளையாடக்கூடாது அப்படின்னு அர்த்தம். எந்த நீர் அது? நம்ம வீட்டில் இருக்க நீரா, இல்லை குடிக்கிற நீரா? ஆற்றுல, குளத்துல, நீர்வீழ்ச்சியில், முக்கியமாக கடலில், இந்த மாதிரி ஆழமான பகுதிகளில் நாம் கவனமாக நீந்தணும். எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு நாம் போனோம் அப்படின்னா ஆபத்து நமக்கு தான். அதனால் நீர் இருக்கிற இடத்துல கவனமாக நாம் விளையாடலாம், நீந்தலாம். இதுக்கு ஒரு கதை கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்க்கலாமா? இங்கே பார்த்தீங்களா குட்டீஸ், இங்கே ஒரு 4 பசங்க நீந்திட்டு இருக்காங்க. அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? நீரில் நீந்துவது எவ்வளவு மகிழ்ச்சியாக தானே இருக்கும். நீரில் விளையாடுறது யாருக்கு தான் பிடிக்காது? இன்னொரு பையன் ஆமாம் அப்படிங்கிறான். நான் மேலும் உள்ளே சென்று நீந்த போகிறேன். முன்னாடியே நீந்திட்டு இருந்தோம் அப்படின்னா யாருக்காவது கெத்து இருக்குமா? நான் உள்ளே போய் நீந்த போகிறேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். இன்னொருத்தன் என்ன சொல்கிறான்? வேண்டாம், அங்கே பார் எச்சரிக்கை பலகை. அதாவது நாம் ஒரு இடத்துல நீந்துறோம் அப்படின்னா ரொம்ப தூரத்தில் ஒரு எச்சரிக்கை பலகை கொடுத்துருப்பாங்க. அது வரைக்கும் போகலாம், அதை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை அந்த பையன் பார்த்து சொல்கிறான். நீச்சல் போட்டி என்றாலே எப்போதும் எனக்குத்தான் முதல் பரிசு, தெரியும் தானே? பார்த்தீங்களா, 4 பசங்களில் இப்படி ஒரு பையன் கண்டிப்பாக கெத்தாக இருக்கத்தான் செய்வான் ஒரு கூட்டத்தில். அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், நீச்சல் போட்டினாலே எனக்கு தான் முதல் பரிசு, என்கிட்ட போய் இதெல்லாம் சொல்கிறியே அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனாலும் இது ஆபத்து. கூட்டத்தில் இருக்க ஒரு பையன் என்ன சொல்கிறான்? இது ஆபத்தான விஷயம், வேண்டாம், செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். நான் பார்த்து கொள்கிறேன், துணி உள்ளவர்கள் வரலாம் இப்படின்னு வேற நம்மளை கடுப்பேற்றி விட்டுருவாங்க. துணிவில்லை அப்படின்னு யாராவது நம்மளை நினச்சிருவோன்ட்டு கூட ஒரு பையன் போயிடுவான் இல்லையா குட்டீஸ்? அப்போது நான் பார்த்துக்கிறேன், தைரியமானவங்க வாங்க அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். உடனே அதை கேட்டு இன்னொரு பையன் என்ன பண்ணுறான்? நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். சரிங்களா? கொஞ்ச தூரம் போன உடனே அந்த 2வது போன பையன் என்ன சொல்கிறான்? எனக்கு பயமாக இருக்கிறது, இதற்கு மேல் நான் வரவில்லை. கொஞ்ச தூரம் போனோடனே அந்த பையனுக்கு பயம் வந்துருச்சு. உடனே அவன் சொல்லிட்டான், நான் வரலப்பா, இதுக்கு மேலே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த முதல்ல சொன்ன பையன் என்ன பண்ணுறான்? எனக்கு பயம் இல்லை, நான் போகிறேன். அந்த முதல்ல உள்ள பையன் இன்னும் துணிவாக சொல்கிறான், எனக்கு பயம் கிடையாது, இந்த எச்சரிக்கை பலகையை தாண்டியும் நான் போவேன் அப்படின்னு அவன் உள்ளக்க போகிறான். இது சரியா குட்டீஸ்? நீங்கள் சொல்லுங்கள், இந்த துணிவு சரியா? துணிவு அப்படின்னா தைரியம். தைரியம் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் அது ஒரு எல்லை மேலே தாண்டும் போது கண்டிப்பாக அது ஆபத்தாக முடிய வாய்ப்பு இருக்கிறது இல்லையா குட்டீஸ்? அப்போ இந்த இடத்துல இந்த துணிவு நமக்கு தேவையில்லாதது.